أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة نبيه عليه السلام. அளவற்ற அல்லாஹ் நிகழற்ற அற்புதமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இப்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சோட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஅீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் நிலவுமாகும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சொல்வார்கள் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை முழுமையாக்கி விட்டான். இந்த இஸ்லாத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸின் மூலமாக இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு பல விளக்கங்கள் மூலமாகவும் பல சட்டங்களின் மூலமாகவும் இந்த இஸ்லாத்தை பரிமாணப்படுத்திவிட்டார். இஸ்லாத்தினுடைய அனைத்து காரியங்களையுமே அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிறார். நாம எந்த சட்டங்களை எடுத்தாலும் சரி, அல்லது எந்த விஷயத்தை நோக்கி நாம சென்றாலும் சரி, நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக வழிகாட்டும். நோன்புடைய சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது தொழுகையினுடைய சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது ஹஜ்ஜினுடைய சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது போன்று எண்ணற்ற விஷயங்கள் இந்த மனிதனுக்கு, இந்த உலகத்திற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அதை அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறார். எதுவரை இந்த உம்மத்து குர்ஆனையும் ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக, தனது வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இந்த உம்மத்து எடுத்துக் கொள்ளுமோ அதுவரை இந்த உம்மத்து நேரான பாதையில் சென்று கொண்டிருக்கும். எப்பொழுது இந்த இரண்டையுமே விட்டு விடுமோ அல்லது இரண்டில் ஒன்றை விட்டு விடுமோ அப்போது சமுதாயம் வழி தவறி வருகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனும் தேவை, ஹதீஸும் தேவை, ரெண்டுமே தேவை. ஒன்று மட்டுமே போதும் என்ற மனநிலைக்கு நாம வரவும் முடியாது, வரவும் கூடாது. அல்லது ரெண்டுமே எனக்கு தேவையில்லை என்ற நிலைக்கு வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான எல்லா விஷயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியது இந்த ஹதீஸும் குர்ஆனும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்லி இருப்பாங்க, தரக்கு ஃபீக்கும் அம்ரைன், உங்களுக்கு நான் ரெண்டு விஷயத்தை என்ன செய்யறேன், நான் விட்டுட்டு போறேன். லன் ததில்லு, நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம், அந்த ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில உங்களுடைய காரியங்களில் நீங்கள் அமைத்துக் கொள்ளும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். முதலாவது என்ன? கிதாபுல்லாஹ், ஒரு அல்லாஹ்வுடைய வேதம். இரண்டாவது சுன்னத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். இந்த குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்துதான் இஸ்லாத்தினுடைய அனைத்து சட்டங்களையும் தொகுக்கப்பட்டது. எந்த விதமான சட்டமாக இருந்தாலும் சரி, தண்டனைக்குரிய சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இபாதத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படை இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸும் தான். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையாக வைத்துதான் இஸ்லாத்தினுடைய அனைத்து விதமான சட்டங்களையும் தொகுக்கப்பட்டது. எனவே கணிதத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தினுடைய ஆதாரம் இருக்குது குர்ஆன் ஹதீஸ். அது இஸ்லாத்தினுடைய ஆதாரம். நாம என்ன செய்யணும், நாம எப்படி விளங்கணும் அப்படின்னா, ரெண்டுமே அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட விஷயம். குர்ஆன் இருக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தையே குர்ஆன்.
அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் அங்க ஆரம்பிச்சு கடைசி நாஸ் என்ற வார்த்தை வரைக்கும் முடியக்கூடிய எல்லாமே இருக்குது. எல்லாமே என்னதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதுல நபிக்கு இதுல ஒரு சம்மந்தமும் கிடையாது. அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக என்ன செய்வான், நீங்க இதை போய் நபிக்கு சொல்லுங்கன்னு சொல்லி செய்வான். அல்லாஹ் தன்னுடைய அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஜிப்ரீல் ஓதி காட்டுவான். ஜிப்ரீல் என்ன செய்வாங்க, நபிக்கு அல்லாஹ் எப்படி ஓதி காமிச்சானோ அதே மாதிரி ஓதி காமிச்சுவான். அதுல ஒரு வார்த்தையோ ஒரு புள்ளியோ மாற்றவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அப்ப இதுதான் குர்ஆன். அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக நபி என்ன செய்து நேரடியாக வந்தது. அப்ப அந்த எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு மட்டுமே குர்ஆன் இருக்கு. அதுல பல சந்தங்கள் சொல்லப்படும். இரண்டாவது ஹதீஸ். ஹதீஸ் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை கிடையாது. ஆனால் நபியுடைய வார்த்தை தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயம் பேசுறாங்களோ அது எல்லாமே அல்லாஹ்வின் மூலமாக வஹீ மூலமாக அறிவிக்கப்பட்ட விஷயம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப நபுவத் எப்ப நபிப்பட்டவங்களுக்கு நபிப்பட்ட எப்ப கொடுக்கப்பட்டதோ அந்த நேரத்திலிருந்து அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அது வஹீ மூலமாக பேசுறாங்க. அவனே செய்ய மாட்டாங்க, எதையுமே தேவையில்லாத பேச்சுக்களையோ அல்லது வீணான பேச்சுக்களையோ தீய பேச்சுக்களையோ எதுவுமே பேசிருக்க மாட்டாங்க. ஏன், அது முழுக்க முழுக்க வஹீனுடைய அந்த அறிவிப்பின் மூலமாக பேச முடியும். அதான் குர்ஆன் என்ன சொல்றான், ஒமா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சை இப்படி அவர் பேச மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், ஒமா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சை மூலமாக அவர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, எதெல்லாம் அவருக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் அவர் பேசுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே வார்த்தையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அது அல்லாஹ்வின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகையாக அனுப்பப்பட்டது. அப்ப இந்த ரெண்டு விஷயம், ஒன்று அல்லாஹ்வுடைய வார்த்தை, டைரக்டாக வந்த வார்த்தை குர்ஆன். இரண்டாவது அல்லாஹ் சொன்ன கருத்து. இந்த ரெண்டும் சேர்ந்தான செய்தி இஸ்லாத்தினுடைய ஆதாரமாக அடிப்படையாக மனிதனுக்கு இந்த வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வழிகாட்டக்கூடியதாக இந்த ரெண்டும் தான் அமைகிறது. அப்போ மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு குர்ஆன் மட்டும் போதும், இல்ல ஹதீஸ் மட்டும் போதும், நான் இதை வச்சு நான் வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்வது அது ஒரு முற்றிலும் ஒரு தவறான கொள்கை. நம்முடைய கொள்கையே என்ன, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன, குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும். குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும். ஒருத்தர் குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆனை மட்டும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுவேன், ஹதீஸை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது இதனுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டது. ஏன், அவர் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுக்கு சமம். ஏன், நிறைய இடத்துல குர்ஆன் அனலைஸ் செய்யலாம். மா அதாகும் ரசூல் ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவர் எதை எடுத்து வந்தாரோ அதை செய்யுங்க, எதை கொண்டு வந்தாரோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதிடம் செய்யுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தடுப்பாங்க, எப்படி ஏவுவாங்க அப்படின்னா ஹதீஸ் மூலமாக தான் சொல்லுவாங்க. ஹதீஸ் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயம் எப்படி சொல்லுவாங்க, ஹதீஸ் மூலமாக தான் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்களோ அதை ஏற்று நடப்பதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் விலகிக் கொள்ள சொன்னார்களோ அதை விட்டு விலகிக் கொள்வதும் இதுதான் சொல்றாங்க. இதுதான் ஹதீஸ். அப்ப அல்லாஹ் குர்ஆனை சொல்றது செய்யுங்க, ஹதீஸை பின்பற்றுங்கறத சரி அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். அதே போல இன்னொரு அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு வழிபடணும் அப்படின்னு சொன்னா முதல்ல யார் வழிபடணும், ரசூலுக்கு வழிபடணும். ரசூலுக்கு வழிபட்டா தான் யார் வழிபட்ட மாதிரியும் அல்லாஹ் வழிபட்ட மாதிரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை ரிசலான ஹதீஸ்களை நாம உண்மையான வாழ்க்கையை பின்பற்றினா என்ன செய்ய முடியும், நாம அல்லாஹ்வுக்கு பின்பற்ற மாதிரி அல்லாஹ்வுக்கு வழிபட்ட மாதிரி ஆக முடியும். அப்ப இன்னும் நிறைய ஆயத்துக்கள் அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யறான், நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியதாக இருந்தால் யாரை பின்பற்றணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணும். நபியை நீங்க பின்பற்றினாதான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும்.
இப்படி நிறைய அநேகமான ஆயத்துகளை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பின்பற்றுவதன் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மாதிரி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்ட மாதிரி. அப்ப நபியுடைய ஹதீஸை தவிர்த்துட்டு நான் குர்ஆனை என்ன செய்ய போறேன், நான் பின்பற்ற போறேன் என்று சொன்னா அவரால் செய்யக்கூடிய ஒரு காலம் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற முடியும். ஏன்னா எந்த இடத்துல குர்ஆன்ல அகீமுஸ் ஸலா தொழுகை தான் வந்திருக்கு. எப்படி தொழுகணும்னு செய்யல குர்ஆன்ல எந்த இடத்துல இல்ல. அகீமுஸ் ஸலா தொழுகை செய்ய, நீங்க தொழுகை நிலைநாட்டுங்கள். இன்னொரு ஸலாத்தகான் அலல் முஃமினீன கிதாபு மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்குது வருது. எந்த நேரம், எப்ப தொழுகணும், எதுவுமே எங்க கிடையாது, குர்ஆன்ல கிடையாது. அதே போல வாத்து ஸகாத், என்ன செய்ய, ஸகாத் கொடுங்க அப்படின்னு வருது. எப்படி கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், இது எல்லாம் எங்கதான் இருக்கு, நிறைய சட்டங்கள். அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அன்ஸல்னா திக்ர, இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருக்கின்றோம், இந்த பையின லின்னாஸ், மக்களுக்கு நீ விளக்குவதற்காக வேண்டி. நபிகள் அல்லாஹ் சொல்றான், நீங்க விளக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, குர்ஆனுடைய ஆயத்துகளை செய்வாங்க, மக்களுக்கு விளக்குவாங்க. அந்த விளக்கக்கூடியதுதான் இது, அதுதான் ஹதீஸ். ஹதீஸ் என்கிறது என்னது, குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆனுடைய தஃசீர் தான் என்னது ஹதீஸ். அப்ப நாம என்ன செய்ய முடியாது, ஹதீஸை புறத்தள்ளி விட்டு குர்ஆனை நேசிக்கிறதால உண்மையாக பின்பற்றவும் முடியாது, பின்பற்றவும் கூடாது. ஆனா நாம என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நேர்வழியாக நாம் எடுத்துக்கொள்ளணும். அது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஹதீஸை நம்ம முழுமையாக விளக்கணும். ஹதீஸை என்ன செய்யணும், நாம முழுமையாக விளக்கணும். இந்த நோன்பு காலத்துல வந்துட்டா போதும், யார் ரமதானை முதல்ல அறிவிக்கிறாரோ அவருக்கு அப்படின்னு செய்யணும், ஒரு மெசேஜ் வரும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு ஹதீஸ், அவன் கிதாபுகளுக்கே பார்க்காத பல ஹதீஸ் இருக்கும். ஒவ்வொரு கால நோன்புக்கு ஒரு ஹதீஸ் இருக்கும், ஹஜ்ஜுடைய மாதங்களுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கும். இப்படி ஒவ்வொரு அந்த சீசனுக்கு அந்த சீசன் ஹதீஸ் அப்ப மட்டும் தான் வரும், வேற எப்பவுமே அந்த ஹதீஸ் வர. நான் சொல்றேன், ஞாபகம் சஃபர் ரபீல் அவல், ரபீல் சாமி, ஒரு 5 மாசம் இருக்கு, நோம்பு வரும். 5 மாசம் 6 மாசம் வரும். கரெக்டா ஷாபான் செய்யும், ஷாபான் யார் ரஜபுல் என்ன செஞ்சிடும், அந்த ஹதீஸ் மறுபடியும் வந்துடும். யார் என்ன செய்யறாரு, வாட்ஸ்அப் தளங்கள்லாம் ஏகப்பட்ட கிதாபுகள் இருக்கு. புகாரி ஷரீஃப், முஸ்லிம், ஏகப்பட்ட கிதாபுகள் எங்க இல்ல, மதரசாக்கள்லயோ மற்ற இடங்களையோ வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட கிதாபுகள், சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி, நிறைய கிதாபுகள் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல தான். அந்த குரூப்ல பார்த்துட்டு அந்த குரூப்ல நம்ம போயிடும், வாழ்க்கையில வராது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, வாட்ஸ்அப்ல பார்க்கக்கூடிய ஹதீஸ்கள் வாட்ஸ்அப்போட வாழ்க்கையில வராது. எல்லாம் நம்ம கடந்து ஒரு விஷயத்தை படிக்கிற மாதிரி அதே நம்ம படிச்சு கடந்து போயிடும். அது அமல்ல கொண்டு வரும், வாழ்க்கையில கொண்டு வரும் நமக்கு இருக்க. மற்ற செய்திகள்லாம் எப்படி படிச்சு நம்ம தள்ளிடுறோம், ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பை பார்க்க டைம் பாஸ் பண்ணி தான் பார்க்கணும், எதுனால பார்க்கறது கிடையாது. ஒரு உயர்ந்த நோக்கத்தோட சமுதாயத்துக்கு சீர்திருத்த வேண்டிய நோக்கத்தோட பார்க்கறது கிடையாது. நாம ஒரு டைம் பாஸ் பண்ண செய்யணும், நம்ம வாட்ஸ்அப்பை பார்க்கணும். அப்ப பார்க்கணும் ஹதீஸ் வரும், அதை என்ன செய்யும், உணவளிக்க சிறந்த விஷயம் அப்படின்னு நடந்துட்டு. அப்ப வாட்ஸ்அப் தளங்கள் இருக்குது, புகாரி ஷரீஃப்ல, முஸ்லிம் ஷரீஃப்ல, அபுதாவுதுல, நசையில, இதெல்லாம் எங்கெல்லாம் வராத ஹதீஸ்கள் எல்லாம் வாட்ஸ்அப் தளத்துல புதுசா இருக்கும். நாம என்ன செய்யறோம், வரக்கூடியவர் என்ன செய்வாரு, இது உண்மையான ஹதீஸ் தானா அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. இதை நீங்க 100 பேருக்கு அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு தான் செய்யும், உங்களுக்கு நன்மை வரும் அப்படின்னா இவர் என்ன செய்வார், ஒரு அழுத்தத்தை ஷேர் பண்ணுவார், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, என்ன குரூப் இருக்குதோ அதெல்லாம் போயிடும். அங்க பார்த்த ஒருத்தர் செய்யாது, ஆழ்நப்பட்ட அந்த இது இருக்கும், அவன் அந்த செய்தி ஆழ்நப்பட்ட இருக்கும். இப்ப அவன் பார்த்துட்டு நமக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க ஒரு அழுத்தத்தை என்ன செய்வாரு, திருப்பி அதை அனுப்புவாங்க. குழந்தை கீழே போடுவாங்க, இந்த செய்தி ஏற்கனவே வந்துருச்சுப்பா அப்படின்னு கீழே போடுவாங்க. இப்படிதான், ஏன்னா ஒரு விஷயம்ன்றது டக்குனு எல்லாருக்கும் பரவிடும். அப்ப திரும்ப திரும்ப வாட்ஸ்அப் தளங்கள்ல இதே அந்த புதிய ஹதீஸ்களை திரும்ப 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 ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்ப நம்ம விளக்கணும், எது சரியான ஹதீஸ் எது. அது வாட்ஸ்அப்ல தேடினா கிடைக்காது, வாட்ஸ்அப்லயோ போன்லயோ தேடினா கிடைக்காது. நல்லா விளங்கிக்கணும். இஸ்லாத்தை என்ன செய்யணும், கூகுள்ல போய் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க நினைச்சுக்கிறோம், நான் சும்மா எனக்கு ஏன் வரணும், மார்க்கெட்டுடைய பயானுக்கு நான் ஏன் வரணும், எனக்கு எல்லாமே எங்க இருக்குது, எனக்கு எல்லாமே போன்ல இருக்கு, ஏதோ போனாலும் போன்ல வரும் அப்படிங்கிற நம்ம நினைச்சிடும். நாம எல்லாத்தையும் கூகுள்ல பார்க்கணும். நீங்க அடுத்த மசாய் கேட்கும் போது கூட மனுஷன் முதல்ல கூகுள்ல பார்த்து வந்துருவோம்,
கூகுள் என்ன சொல்லியிருக்கிறாரு? கூகுள் சார் அதெல்லாம் ஒரு ரசூல். ஒரு இந்த காலகட்டத்துடைய ரசூல் யாரா? கூகுள் தான். கூகுள்ல போய் முதல் கேட்ட பார்த்துருப்போம். இப்போ உதாரணமாக நோட்டு குறிப்பதனுடைய நோட்டை குறிக்கக்கூடியவர் என்ன அப்படின்னா அந்த விஷயம் இருக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்து போய் கேட்போம். அதை இந்த மாதிரி கரெக்டா சொல்லிட்டாருன்னா சரியா நான் தப்பா சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, கூகுள் என்ன செய்யுது இப்படி இருக்குதே அப்படின்னு. அதே மாதிரி தான் சரி நம்ம எல்லாம் செய்யறோம். அதுல போய் இப்படிதான் மசாலா இருக்கும். கூகுள்ல நம்ம வந்து இஸ்லாத்தை தேடுவது இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கான சமமா போகும். அது வெளிப்பான வார்த்தையாக இருந்தாலும் ஏன் அப்படின்னா, நீங்க கூகுள்ல இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு போட்ட உடனே முதல்ல ஒரு வெப்சைட் வரும். அது யாருன்னா காதியானி வரும். காதியானி அப்படிங்கிற ஒரு குரூப். அந்த குரூப் என்ன குரூப்? கொள்கை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி அவங்க. இதை ஈமான் கொள்வது நமக்கு கடமை. நபிக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது என்பது ஒரு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய முக்கியமான ஒரு கொள்கை. காதியானியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தான், நபியில இல்லைன்னு சொல்லல. ஆனா மிர்ஸா முஹம்மது காதியானி இவர்தான் யாரு? இவர்தான் கடைசி நபி அப்படிங்கிறத அவருடைய கொள்கை. இப்படி இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா முதல்ல வர்றது யாருடைய கொள்கை தான் வரும்? இந்த காதியானி என்று சொல்லக்கூடிய அவருடைய விஷயம் தான் முதல்ல வரும். இப்படி என்ன செய்வீங்க? இஸ்லாத்தை போய் இதெல்லாம் வைங்க. முதல்ல பாக்குறப்ப நமக்கு நல்லதா இருக்கும். பரவாயில்ல, எல்லாம் அருமையா சொல்லுங்க. இப்படியே கொஞ்சமா போக 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 அவன் எடுத்த உடனே செய்ய மாட்டான். காதியான கடைசி நேரத்தை சொல்ல மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கடைசியா சொல்லுவான். நம்ம வச்சிருவான். நம்மளும் கொள்கை மாறி போயிடுவோம். நீங்க 10 ரூபாய் என்னன்னு சொன்னா காதியானிக்கிறவன் காசு. அதான் நீ 10 ரூபாய் 10 ரூபாய் இன்னைக்கு மாதத்தினுடைய அடிப்படையில காதியானி இப்போ யாருதான்? அவர் காசு. அவர் மொத்தா போயிட்டாருன்னா முஸ்லீமுடைய கபஸ்தான் அடக்கம் செய்யக்கூடாது. அதான் எனக்கு தீர்ப்புல இருக்கு. மார்க்கத்துடைய தீர்ப்புல அதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கூகுள்ல போய் தேடிட்டு வந்துடும். நமக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் நேரா கூகுள்ல போகும். ஆனா கூகுள்ல தவிர வேற யாரு இருக்காங்க? ஒவ்வொரு மனிதர்கள் அஜத்து இருக்கிறாங்க. அவங்க அதுக்காக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா, உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கை பிரச்சனைனா அதனுடைய சொல்யூஷன் சொல்றதுக்காக யாரு இருக்கா? இந்த அஜத்தமானவங்க அதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால அவன் என்ன செய்யணும்னா இஸ்லாத்தை இந்த மாதிரி ஜும்மா பயான்கள்ல மார்க்கத்தினுடைய மற்ற விஷயங்கள்ல இது போல விஷயம் நம்ம கலந்து கொண்டு நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கிதாபுகள் இருக்குது, அதை வாங்கி படிங்க. எத்தனையோ கிதாப். நபியுடைய வரலாறு தெரியணுமா? நபியுடைய வரலாறு கிதாப் இருக்கு, அதை வாங்கி படிங்க. நபிமாவுடைய வரலாறு தெரியணுமா? அது கிதாப் இருக்கு, அதை வாங்கி படிங்க. இது போல கிதாபுகளின் மூலமாக ஜும்மா பயானின் மூலமாக இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளுங்க. கூகுள் மூலமாக செல்போன் மூலமாக செய்யுங்க. இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளாதீங்க. அது முடிஞ்சதெல்லாம் வாய்ப்பு. அப்புறம் அவன் என்ன செய்யணும்? நம்முடைய அந்த இஸ்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளணும். ஹதீஸ் எது உண்மையான ஹதீஸ், எது சரியான ஹதீஸ் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளணும். அதற்காக வேண்டிதான் என்ன செய்ய போட்டுருந்தா இப்ப நம்ம செக்ரட்டரி பள்ளியில ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மதுரை தொகுதிக்கு பின்னால ஒரு 20 நிமிஷம் ஹதீஸுடைய வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த ஹதீஸ் வகுப்புல என்ன செய்யணும்? கடந்து கொள்ளணும். 20 நிமிஷம் தான். எத்தனையோ இடங்கள் என்ன செய்யணும்? போய் உட்காந்து 20 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நேரம் கிடையாது. ஒவ்வொரு வாரத்துல ஒரு 20 நிமிஷம் உட்காரும், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் கிடையாது. அப்ப 20 நிமிஷங்கிறது நம்ம எத்தனையோ இடங்கள்ல ஒரு டீ கிடைக்க கூட 20 நிமிஷம் ஆகும், ஒரு மேற்கடிக்க கூட 20 நிமிஷம் ஆகும், ஒருத்தர் போன் பேசுறதுல 20 நிமிஷம் ஆகும். அப்ப துன்யாவுடைய எல்லா விஷயங்களுக்கும் என்ன செய்யறோம்? நேரம் கொடுத்து நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனா இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டியோ இல்ல ஹதீஸை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டியோ நம்ம என்ன செய்யல ஒரு 20 நிமிஷம் கொடுக்க முடியும். கேட்டேன், நான் ரொம்ப பிஸி பண்ணேன், நான் உட்கார முடியாது. 20 நிமிஷத்துல என்ன செஞ்சிட முடியும்? அப்ப நம்ம மதுரைக்குடி வந்தோம்னா ஒரு 7:10 ஆரம்பிச்சோம்னா ஒரு 7:30 முடிஞ்சு. அப்ப அதை மாதிரி ஒரு டைம் டேபிள் அமைச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் மற்ற நாள் என்ன செய்ய போய்க்கலாம். வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்? நம்ம டைம் டேபிள் மாற்றி வந்து ஒரு 7 வரைக்கும் என்ன செய்யணும்? பள்ளியில இருந்து என்ன விஷயங்கள் சொல்றாங்களோ, ஏன்னா ஹதீஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னா நடக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை மறைச்சாலும் நடக்கும். ரெண்டுமே இருக்கு. அப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். உலகத்தோடைய எத்தனையோ விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதை நம்ம என்ன செய்யணும்? ஹதீஸை நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக தெரிந்து கொள்ளணும். அதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனைவரும் மனுஷன்ல வைக்கலாமா? ஹதீஸ் வைக்கலாமா? உங்களுக்கு நீங்க தான் இருக்கணும். நான் மட்டும் என்ன செய்ய முடியாது? தனியா உட்காந்து யாருக்கு சொல்றது?
சவுத்துக்கு தான் சொல்லுவோம், ஃபேமஸ் தான் சொல்லுவோம். அப்படி இருந்தா அது நடைமுறைக்கு வராது. நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா எப்படி ஜும்மாவுக்கு கூட்டம் வருதோ அதுவும் என்ன செய்யணும், அந்த வகுப்புக்கும் கூட்டம் வந்தாதான் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து ஒரு ரெகுலரா நடத்த முடியும். என்ன செய்ய முடியாது, எனக்கும் சோர்வு வரும், சரி எந்த மக்களும் வரலையே நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு இதை நடத்த வேணாம் முடிவுக்கு வரக்கூடிய செய்யாமல் நான் மனசுல போடுவோம். அதனால நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா என்ன செய்ய முடியுத, இதை சிறப்பாக நடத்த முடியும். ஆனால் சில கணவர்கள் மனுஷன் எல்லாம் எதை சொன்னோம் எதை கேட்டோம் சொல்லுவாங்க. சுண்ணத்தோட